ஹலோ, வாட்ஸ்அப்பில் உனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் பாரு. ஹலோ, இருக்கீங்களா? இருக்கேன் பதறாத. உன் வீடியோ லீக் ஆகக்கூடாதுன்னா ஈவினிங் நான் அனுப்புகிற லொக்கேஷனுக்கு 50,000 எடுத்துகிட்டு வா. 50,000மா? 50,000 ரெடி பண்ணுறதெல்லாம் கஷ்டங்க. சரி, கஷ்டமாக இருந்தால் விடு, ஒரு வீடியோ தானே லீக் ஆகுது. ஐயோ வேணாங்க, நீங்கள் சொல்கிற இடத்துல சொல்கிற அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்றேங்க. ஈவினிங் நான் சொல்கிற இடத்துக்கு ஒருத்தன் உங்ககிட்ட வந்து கோடு உல்ஃபுன்னு சொல்லுவான். அவன்கிட்ட தான் நீ பணத்தை கொடுக்கணும். அதை விட்டுட்டு போலீஸ்கிட்ட சொல்லலாம்னு நினச்ச, நீ நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே உன் வீடியோ லீக் ஆகிடும். போலீஸ்லாம் போக மாட்டாங்க, நீங்கள் அந்த வீடியோ மட்டும் லீக் பண்ணுறாதீங்க ப்ளீஸ். கோடுல்ஃப். வீடியோ டேய், அதை அங்கே வச்சுட்டு வா, பரோட்டா சாப்பிடு. சரிண்ணா. இவன் தான் நம்ம நெக்ஸ்ட் டார்கெட். இப்போ தானே ஒன்று முடித்தோம், அதுக்குள்ளே ஏன்னு சொல்கிறேன் கேளு. கண்ணாடி போட்ட குட்டு பயிலடா நீ. டீயில் சட்டி விட்டு போயிட்டே இருக்க. ஒழுங்காக இந்த டீக்கு சேர்த்து பே பண்ணுறா. அவன் கேரக்டரை பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரின்னு நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனேன். ஆமையே அவனை விட ஸ்பீடாக நடக்கும் போல இருக்கு. கையை காலையும் இறுக்கமாக வச்சுட்டு அவ்வளோ ஸ்லோவாக நடக்கிறான். அவன் வீடு வரைக்கும் போனேன், பெருசாக எதுவும் தெரில. அதனால திரும்பி கடைக்கே வந்துட்டேன். நம்ம இந்த ப்ராஜெக்டை மட்டும் பண்ணிட்டோம், நம்ம லைஃபே செட்டில்ரா. எப்போ எங்கே எப்படின்னு சொல்லுங்கள் பாஸ், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். 3 நாளைக்குள்ளே அவங்க சொல்கிற ஒரு வீட்டில் போய் டாக்குமெண்ட் எடுத்தேன்னு வச்சுக்கேன், நம்ம லைஃப்பில் பார்க்காத அமௌண்ட்டை பார்க்கலாம். சரிங்க பாஸ், நான் போகிற வீட்டை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கள். சொன்னாங்க அந்த வீட்டில் ஒருத்த மட்டும் தான் இருக்கான்னு. அவன் ஃபோட்டோ கூட அமுச்சிருக்காங்க, அதான் லோட் ஆகிட்டு இருக்கு. அந்த கடைக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அவன் நம்மளை தேடி வந்த. நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி ஏமாத்தவோ பிளாக்மெயிலோ பண்ண போகிறதில்ல, திருட போகிறோம். என்னென்ன சொல்கிறீங்க? இது வரைக்கும் நம்ம அது மாதிரி பண்ணதே இல்லையே. ஆனால் இந்த விஷயத்தில் இப்படி தான் பண்ணி ஆகணும். நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், பண்ணிடலாம். சரி, நாளைக்கு நீ அவனை ஃபாலோ பண்ணி வீட்டுக்குள்ளே போகிற பிளானை ரெடி பண்ண, அதான் நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணா. ப்ரோ, நீங்கள் சொன்ன லொக்கேஷன் நான் வந்துட்டேன். இந்த ஸ்லேவ் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்குது ப்ரோ, நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ப்ரோ செம்ம போது ஆகலை. ப்ரோ, நீங்கள் வாங்க போகிறது என்ன? தி ஸ்லேவ். இதை யூஸ் பண்ணிங்கன்னா சொர்க்கத்தை பார்க்கலாம். ப்ரோ கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ரோ, என்னால் வெயிட் பண்ண முடியல ப்ரோ. ஹலோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சொல்கிற இடத்துக்கு நீ வரல, உன் ஃப்ரெண்டை கொன்றுவேன். யாரா நீ? யாரா நீ? டேய், என்னடா ஆச்சு? யாரா அவனை இப்படி பண்ணா? பாஸ் தள்ளிப்போங்க பாஸ்.
ஹலோ, என்ன சொன்ன வேலையை முடிச்சிட்டிங்களா? வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு வந்து பேசு. ஏய் எங்களை விட்டுடுறா, எங்களை விட்டுரு. யார்ரா நீ? ஏன்டா இவங்களை இப்படி பண்ணி வச்சிருக்க? உனக்கு அவங்க முக்கியமா இல்லை டாக்குமெண்ட் முக்கியமா? எனக்கு டாக்குமெண்ட் தான் முக்கியம். அப்போது நீ அவங்களுக்கு தரேன்னு சொன்ன அமௌண்ட்டை விட டபுளாக ரெடி பண்ணி கொடு. அந்த டாக்குமெண்ட்டை உனக்கு நானே எடுத்து தரேன். யார்ரா நீ? உனக்கு எதுக்குடா நான் இந்த வேலையை தரணும்? அவன் பேர் ஆதி. அவனுக்கு அம்மா அப்பான்னு யாருமே கிடையாது. ஆனால் அவனுக்கு 2 வீடு இருக்குது. ஒன்று அந்த டாக்குமெண்ட் இருக்க வீடு, இன்னொன்று அந்த பங்களா. ஆனால் நீ சொல்கிற டாக்குமெண்ட்டு அந்த பங்களா ஓடுது. இது போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா? இப்போ நான் உன்னை நம்புகிறேன். உனக்கு ஒரு நாள் டைம், கரெக்டாக 26th நான் சொல்கிற டைமுக்கு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுத்துரு. இப்போ என்ன, உனக்கு அந்த வேலையை முடிக்கணும். ஓகே ஓகே, ஒர்க்கை முடிச்சுட்டு கால் பண்ணு. எப்போண்ணா உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியும்? அவன் ஃபோனுக்கு தான் அவன் எல்லாமே சென்ட் பண்ணியிருக்கான். அதை பார்த்து அப்படியே சொன்னேன். அவன் என்னமோ நான் கண்டுபிடிச்ச மாதிரி அந்த தற்கூரி எனக்கு இந்த வேலையை கொடுக்குறான். சரி, நாளைக்கு ஒழுங்காக எடுத்துருவோமா? எடுக்கிறோம், அவ்வளோதான். வரத்துக்குள்ளே டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு சீக்கிரமாக கிளம்பினோண்டா. நான் அவனே பார்க்க சப்ப மாதிரி இருக்கான். நம்மளே 2 தடுத்துன்னா அவனே டாக்குமெண்ட் எடுத்துன்னு வந்து கொடுத்துருவான். அவனுக்கு போய்ட்டு பயப்படுறீங்க? எல்லாம் உனக்கு விளையாட்டா போச்சு. சரி, பீரோ அங்கே இருக்குது. நான் ரைட்டில் ஒரு ரூம் இருக்குண்ணா, அங்கே போங்க. அந்த வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாமல் எந்த பொருளையும் தொடாத. சரி சரி, டாக்குமெண்ட் எடுத்துன்னு கிளம்புவோம். யோயோ போயா வேலையை பார்த்துன்னு. ப்ளீஸ் என்னை விட்டுரு, என்னை கொன்றாத ப்ளீஸ். எனக்கு
ஏய் இதான் சரியான நேரம், அவன் வரத்துக்குள்ளே போயிடலாம் வா. சரி வாடா போலாம். ஏ ஏ நான் என் காலை பிடிச்சிட்டாண்ணா, இழுண்ணா இழுண்ணா இல்லைண்ணா என்ன. ஏய் Ah!